ஆணின் ஜாதகம். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க இவங்க. புத்திரதோஷம் இருக்குது, சர்பதோஷம் இருக்குது, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. திருமணத்தால் பார்த்திங்கன்னா அவமானம் பெறக்கூடிய அமைப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. ஸோ இவங்களுடைய ஜாதகத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க அதிகப்படியான எதிர்பார்ப்புல இருந்து விலகி வரணும். பெரிய லெவலில் பரிகாரம் தேவையில்லை. காளஹஸ்தி கோவில் பரிகாரமே போதுமானது. 2027 ஜூன்ல இருந்து 2028 முடிகிறதுக்குள்ள திருமண அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கைகூடும் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லப்பட்டது. இது 38 வயது பெண்ணின் ஜாதகம், மகரம் ராசி. 3 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் இது. திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிறதுக்காக பார்க்க வந்திருந்தாங்க. கடுமையான சர்ப்பதோஷம், கடுமையான கலத்திர கிரகம் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய தசாபுத்தி எதுவும் ஸ்ட்ராங்காக வராத காரணத்தினால முயற்சிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தசாபுத்திகளே வந்துட்டு இருந்ததுனால திருமணம் கைகூடலை. பரிகாரம் எதுவும் பண்ண வேண்டாம், 2025 ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடந்துடும். ஏன்னா அந்த பீரியடில் இவங்களுக்கு திருமணத்தை ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட தசாபுத்தி வருது. ஸோ பரிகாரம் எல்லாம் தேவையில்லை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லப்பட்டது. ஈவன் இவங்க காளஹஸ்தி கோயிலுக்கு கூட போகலை. சமீபத்தில் இவங்க கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. 2025 அக்டோபர் மாதம் இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. குழந்தையாவது தாமதமின்றி பிறக்குமா அப்படிங்கிறது கேட்டு வந்திருந்தாங்க. அடுத்த வருடம் நிச்சயமாக இவங்களுக்கு குழந்தை பிறக்கும்.